அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலைக்கெது நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த தேவன் மகத்துவமுள்ள தேவனுடைய காரியத்தை குறித்து படிக்கிறதற்காக தேவன் நமக்கு இனி கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். ஒரு பெரிய நல்ல ஆசீர்வாதம் இல்லை? கர்த்தருக்கு பயந்தபடினால். யார்? இந்த மருத்துவச்சிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு எந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன்னு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தெரியும். எகிப்தில் நடந்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்துவிடும். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், தேவ பயம் இருக்கும் என்பதில் என்னது இருக்கணும். அது கண்டிப்பாக அது ரொம்ப அவசியமானதும் கூட. தேவனுக்கு பயப்படும்போது நம்ம என்ன செய்யப்பட போகிறோமா? ஆசீர்வதிக்கப்படும். நம்மத்தில் குடும்பம் தழைக்கும்படி அப்படின்னு சொல்லப்படும். ஒருவேளை தேவ பயம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கான காரணங்கள் கஷ்டமானதாக இருக்கும். தேவனுக்கு பயப்பட வேண்டிய பயம் இல்லாமல் அநேகர் என்ன செய்கிறோம்? துணிகரமான பாவங்களை செய்து விடுகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு தேவனுக்கு பயந்தவர்களாக நாம் ஜீவிக்கணும். நம்முடைய தியானத்திற்கு வாசித்த வசனம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால் அப்படின்னு இருந்துச்சு இல்லை? அந்த மருத்துவச்சிகள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவங்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால், எல்லாருக்கும் குடும்பம் தழைக்கலை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வேதனையாக இருக்குல்ல? ஆனால் நம்ம கர்த்தருக்கு பயப்படுவோம்னு சொன்னால் நம்முடைய குடும்பங்கள் என்ன செய்யுமா? தழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ அந்த மருத்துவச்சிகள் யார்? என்ன பண்ணாங்க? அவங்க செய்த காரியம் தான் என்ன? அப்பேற்பட்ட ஒரு குடும்பம் தழைக்கும்படியான ஆசீர்வாதம் என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா, அவங்க பேர் என்னன்னா சிப்பிரால், பூவால் என்ற 2 மருத்துவச்சிகள். அவங்க எபிரேய ஸ்திரீகளுக்கு பிரசவம் பார்ப்பதற்காக ராஜா அவங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். என்ன கட்டளை அப்படின்னு சொன்னால், ஆண் பிள்ளைகள் பிறந்தா என்ன செஞ்சோம்? நீங்கள் கொன்று போட்டுடணும், பெண் பிள்ளைகள் பிறந்தா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மருத்துவச்சிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்ததுனால அவங்க எந்த குழந்தையும் என்ன செய்யலை? கொன்று போடலை. அவங்க ராஜாவுடைய கட்டளை கூட பெரிதாக எடுக்கலை. ஏன்னு சொன்னால், அவங்க ஆண்டவருக்கு பயந்ததுனால கொலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த காரியத்தை அவங்க செய்யலை. ஆனால் இந்த காரியத்தை அறிந்த ராஜா பார்வோன் என்ன செய்யறேன்னா, அவளை அழைத்து அனுப்புகிறாரு. கேட்குறாரு, நீங்கள் என்ன காரியம் செய்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தேன்? நீங்கள் என்ன காரியம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்ன பதில் ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. என்னன்னு சொன்னால், எபிரேய ஸ்திரீகள் என்னது ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, ரொம்ப ஆரோக்கியமான பெண்மணிகளாக இருக்கிறாங்க. அவங்க குழந்தை நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க குழந்தைய பெற்றுடுறாங்க. அதனால் எங்களுக்கு என்ன குழந்தைன்னு கூட பார்க்க முடியறதில்ல. அதனால் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அப்போ ராஜாவுக்கும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அவங்க மனசில் இருந்தது என்னென்னா, அவங்க கர்த்தருக்கு பயந்ததுனால ராஜாவின் கட்டளை கூட அவங்களுக்கு என்ன செய்யலை? பெரிதாக தெரியல. ஏன்னு சொன்னால், படைத்த ஆண்டவர் பெரிதாக தெரிஞ்சார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் சிருஷ்டிகர்ன்றதை அவர் நம்மை படைத்தவர்ன்றதில் அவருக்காக பயந்தாங்க. ஏன்னு சொன்னால், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர், அவர் ராஜாவை காட்டிலும் வல்லமை உள்ளவர், மகத்துவம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், மருத்துவச்சிகளுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் அவங்க பயந்து ராஜாவின் கட்டளை கூட அவங்க பயப்படல. அந்த காலத்தில் ராஜாவுக்கு பயப்படுறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இல்லைன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க? கொன்று போட்டுருவாங்க. ஆனால் இந்த பெண்மணி, இந்த மருத்துவச்சிகள் அதெல்லாம் அவங்க பெருசாக என்னஇல்லை, ஆண்டவருக்கு பயந்ததுனால அவங்களுடைய காரியங்கள் அப்படியாக இருந்துச்சு. மருத்துவச்சிகள் என்ன செஞ்சாங்க? ஒரு சரித்திரமே உருவாவதற்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. பாருங்க, மோசே காப்பாற்றப்படுகிறார். மோசே நிமித்தம் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து என்ன செய்யுங்க? அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளிவருவதற்கு யாரை அந்த சட்டத்தின் மத்தியில் காப்பாற்றப்பட்ட ஒரு குழந்தையின் மூலமாக ஆண்டவர் விடுதலையை வைத்திருக்கிறார். அதனால தான் மருத்துவச்சிகளுக்கு அவ்வளோ ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அவங்க அந்த தைரியத்தோடு தேவன் பார்த்து கொள்வான்றது. அப்படி அந்த தைரியத்தை சில நேரத்தில் நம்ம கூட ஆண்டவர் தைரியமாக நம்ம இதை போகலாம், பரவாயில்ல, இந்த பிரச்சனை மத்தியில் நம்ம தாண்டி வர்றதுக்கு அந்த தைரியம் நமக்கு வரும் பொழுது என்ன, திடீர்னு நமக்கு ஒரு சோர்வு வரும். ஐயோ
இப்படி இருந்தால் எது நடந்துரும் அது இருந்துரும். ஆனால் அந்த மருத்துவர்கள் எதுவுமே நினைக்கல. ராஜாவின் கட்டளையும் பெருசாக நினைக்கல. அவங்க தேவனுக்கு பயந்தாங்க. அவருடைய குடும்பங்கள் தழைக்கிறதுக்கு தேவன் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதனால நம்ம வாழ்க்கையில் உமக்கு பயந்து உமது கட்டளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன் அப்படின்ட்டு சங்கீதக்காரன் அழகாக சொல்லுவார். சங்கீதம் 119:63 சொல்கிறாரு, என்னது? உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். நாம் எப்படிப்பட்ட பயமுள்ளவர்களாக இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட பயம் கடவுளாக இருக்கிறோம்? அந்த ஆசீர்வாதமற்ற வாழ்க்கை வேண்டுமா? அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணுமா? அல்லது ஆசீர்வாதமற்ற வாழ்க்கை வேணுமா? நம்ம தேவனுக்கு பயந்து ஆசீர்வாதமான வாழ்க்கையை என்னென்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். நமக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான், தேவனுக்கு பயந்து அவர் சொன்னுகிறபடி நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால். உலக ராஜாக்களை கூட நம்ம என்ன செய்யலாம்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்ய சொன்னாங்கன்னா நம்ம செய்யாமல் இருக்கலாம். ஏன்னு சொன்னால் நம்ம அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வல்லவர் யார்? தேவன் நம்மை காப்பாற்றுவார். அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவனுக்கு நீங்களும் நானும் பயந்து அவர் கையிலிருந்து என்ன செய்வோம்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சாபத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் அவருக்கு பயப்படுன்னு சொன்னால் நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் தழைக்க செய்வார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஜெபம் செய்வோமா? அண்ட சராசரையும் படைத்தவரே, வல்லமை உள்ளவரே, மகத்துவம் நிறைந்த தேவனே, அன்பு மிகுந்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பரிசுத்தத்தை நினைத்து ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் வருவதற்கு தகுதி அற்றவர்கள் ஆண்டவரே. எங்களுடைய நீதிகள் அழுக்கான கந்தைகள் கர்த்தாவே, ஆனாலும் உம்முடைய பரிசுத்த வஸ்திரத்தினால், உம்முடைய பரிசுத்த நீதியினால் எங்களை மூடி மறைத்து ஆண்டவரே இம்மட்டுமா நீர் பாதுகாத்து எங்களை நேசித்து எங்களை போஷித்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் மேல் கிருபையாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்தின் படி ஆண்டவரே, நாங்களும் உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்று மருத்துவச்சிகளை நீர் ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களை தழைக்க செய்தது போல இன்று கூட ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவருடைய குடும்பங்களை தழைக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனைகள், வேதனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த செய்தியை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃபார்வர்ட் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவருடைய தேவையெல்லாம் சந்திங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த பிள்ளைகளை நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. பாவங்களை மன்னித்தரலுங்க ராஜா. ஆண்டவரே இந்த தேசத்துக்காக செபிக்கிறோம். இந்த ஆட்சி அமைக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் சாமி. நீங்கள் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். எல்லாவற்றும் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாம் எங்களுக்கு எதெல்லாம் நன்மையாக இருக்குமோ அந்த காரியங்களுக்கு நீங்கள் வாய்க்க பண்ணுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா? இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜெனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.